ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சாஃப்டான டேஸ்டியான கேரமல் புட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இது கேரமல் புட்டிங்னால் ஃபஸ்ட்டு கேரமல் ரெடி பண்ணிக்கிடலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன பேனில் 2 டேபிள் ஸ்பூன் சீனியை போட்டு அப்படியே மெல்ட் பண்ண விட்டுருக்கேன். கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே போதும். இந்த மாதிரி ஒரு கலருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எந்த பேனில் நம்ம இந்த புட்டிங்கை வைக்க போகிறோமோ அதில் நம்ம பேஸில் இதை ஊற்றிக்கிடலாம். இந்த பவுலில் ஃபுல்லாக தான் வரணும் அப்படின்னு இல்லை, இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நிறைய இருந்தாலும் திகட்டிரும். அதுக்காக வேண்டி நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது அப்படியே வச்சிடலாம். கொஞ்ச நேரத்திலே அது கல் மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் 3 முட்டை சேர்த்துருக்கேன். 3 கப்பு முட்டைக்கு 1 கப்பு பால் எடுத்திருக்கேன். இந்த பால் காய்ச்சி ஆற வச்ச பால். 2 டேபிள் ஸ்பூன் சீனியும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த புட்டிங்க்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கணுன்னா கூட சேர்க்கலாம். நான் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேடும் சேர்த்துக்கிடலாம். மில்க் மேடு இல்லைன்னா நீங்கள் மில்க் பவுடர் வேணுன்னா கூட சேர்க்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அடி அடிச்சிடலாம். அந்த முட்டை மிக்ஸ் ஆனால் போதும், அந்த அளவுக்கு அடித்தாலே போதும். நிறைய நேரம் அடிக்கணும் அப்படின்ட்டு தேவையில்லை. ஏற்கனவே கேரமல் ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பவுல்லையே ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிடலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய புட்டிங் ரெசிபி போட்டிருக்கோம். புட்டிங்க்குன்னே தனியாட்டு பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃபில்டர் பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம இதை அவிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றிட்டு அதில் வச்சு மூடி போட்டு மூடி ஒரு 15 மினிட்ஸில் இருந்து 20 மினிட்ஸ்க்குள்ளேயே சூப்பராக குக் ஆயிரும். 17 நிமிஷத்துலேயே நல்ல குக் ஆயாச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணதுனால அந்த ஆவியெல்லாம் அடங்கியாச்சு. இனி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல குக் ஆகிருக்கு. இனி ஒரு நைஃப் வச்சு குத்தி பார்த்திங்கன்னா அதில் ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துட்டுனா நல்ல குக் ஆகிருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். நைஃப்பில் ஒட்டலை. இனி இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம டிமோல்டு பண்ணணும். நல்லா ஆறியாச்சு. இனி டிமோல்டு பண்ணிடலாம். அதில் இருக்கக்கூடிய கேரமெல்லாம் அப்படியே மேலே வந்திருக்கு. இந்த பேனில் நான் கீயோ எண்ணெயோ எதுவுமே அப்ளை பண்ணாமல் தான் நான் எல்லாமே ஊற்றிருக்கேன். ஆனாலும் சூப்பராட்டு வரும், ஒட்டவே செய்யாது. ஒரு நைஃபை வச்சு சைடில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இலகி வந்துடும். பாருங்கள், அந்த பேனில் கேரமல் ஒட்டாமல் அப்படியே சூப்பராக வந்திருக்கு. நல்ல ஒரு கலர்ஃபுல்லாட்டு இருக்குது. நம்ம கொஞ்சம் தான் கேரமல் ஊற்றிருந்தோம். ஆனாலுமே எவ்வளவு இருக்குன்னு பாருங்கள். இதை விட அதிகமாக ஊற்றினா திகட்டிரும். அதுக்காக வேண்டி தான் நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். 3 முட்டையை வச்சு நல்ல டேஸ்டான சாஃப்டான கேரமல் எக் புட்டிங் ரெடி பண்ணிட்டோம். இனி கட் பண்ண வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.